டேஷ் டேஷ் ஒரு நிமிஷம் டேஷ் வழிவிடுங்க. அட வழிவிடுங்க. நகருங்க நகருங்க சார். பாஸ், இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. சீக்கிரம் ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க. போங்க போங்க. இங்க பாருங்க, யாரும் எந்த பொருளையும் தொடக்கூடாது, சரியா? டோன்ட் வரி டேஷ், உனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு எல்லாம் சரியாயிரும். டோன்ட் வரி டேஷ், நாங்கள் பார்த்துக்குறோம். எல்லாம் சரியாயிடும் உனக்கு. ஓ மை காட், இவர் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறாரு. உடனே சிடி ஸ்கேனுக்கு ரெடி பண்ணுங்க. ஓகே. நிறுத்துங்க. ஸ்கேனை நிறுத்திட்டு அவரை வெளியேடுங்க. அட, இவருக்கு பல்ஸே இல்லை. ஐம் சாரி, எங்களால் டேஷை காப்பாற்ற முடியல. நான் உடனே சிஐடிக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அவன் செத்துட்டா இனிமேல் நம்ம உயிர் தான் போகுது. என் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மூழ்கிடுச்சு. அதோட இந்த டாக்டர் எதுக்காக சிஐடி கால் பண்ணுறாங்க? சார், இங்கே நடந்தது எதுவாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து மீடியாவுக்கு மட்டும் போக வேண்டாம். என் கம்பெனியோட முதல் ஈவென்ட் சார். இப்படி நடந்தால் எப்படி? நிறுத்துங்க. ஏர் எம்பாலிசம் மூலியமாக நடந்திருக்கு. ஹாய் சார், நான் தான் டாக்டர் ஜெயஸ். நான் தான் உங்களுக்கு கால் பண்ணி இங்கே வர சொன்னது. டாக்டர், ஏர் எம்பாலிஷன் மூலயமா தான் கொலை நடந்திருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியல? ஆமாம் சார், 100%. மனிஷ் இறந்திருக்கான காரணம் ஏர் எம்பாலிசம் மட்டும்தான். காற்றுல ஏற்படுற பபுள்ஸ் டயா அது மனுஷங்களோட இதயத்துக்குள்ளே நுழைஞ்சிருச்சுன்னா அது பிளாக்கேஜை உருவாக்கிடும். ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு மனுஷன் செத்துருவான். இதுதான் சிரஞ்ச். இது மெடிசன்ஸ். இதை பேஷண்ட்ஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஆனால் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி டாக்டரோ இல்லை நர்ஸோ சிரஞ்சை லேசாக டேப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லேசாக மருந்தை வெளியே தள்ளி விடுவாங்க. அது எதுக்காகனா, இதுக்குள்ளார கொஞ்சமாக காற்று இருந்தாலும் அதை வெளியேற்றுறதுக்காக. தயா, சின்ன மைனூட் சேஞ்சஸால் ஏர் எம்பாலிஷன் நடக்காது. ஒருவேளை காற்று அதிக அளவு இருந்ததுன்னா நிச்சயமாக ஏர் எம்பாலிஷன் நடக்கும். இதோ மாதிரி தான் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா இல்லை சர்ஜரி பண்ணாங்கன்னா ஒருவேளை தெரியாமையே டாக்டராலோ நர்ஸாலேயோ நிச்சயமாக ஏர் எம்பாலிஷன் நடக்கும். கரெக்ட் தானே? எஸ் சார். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ சொல்லி ஆகணும்.
இது பல்மினரி ஆர்ட்ரி, இதயத்துக்கு போகிற ஒரு முக்கியமான ஆர்ட்ரி. இதுதான் ரத்தத்தை இதயத்துலேருந்து வெளியேற்றுது. இங்கே பாருங்கள் சார், இதுதான் டிஜே டேஷோட ஹார்ட் ஸ்கேன். சாதாரணமாக ஒரு நார்மல் ஸ்கேனில் இருக்கிற கலர் என்னென்னா கிரே. ரைட் சார், ஆனால் இது பிளாக்காக இருக்குது. இந்த பிளாக் கலர் மார்க்கை நீங்கள் பார்க்குறீங்களா சார், இது ஏர் பபிள்ஸ் சார். இதனால ஆர்ட்ரேஸ் ஜாம் ஆகி டிஜே டேஷுக்கு ஹார்ட் பிளாக் ஏற்பட்டிருக்கு. ஆனால் பாஸ், இந்த அளவு காற்று அவனுடைய ஹார்ட்டுக்குள்ளே எப்படி போயிருக்கும்? அதான் சார் எனக்கு ஒன்றும் புரியலை. அதான் நானும் உங்களுக்கு கால் பண்ணி வர வச்சேன். நான் டாஷை முதலாக பார்த்தேன், அதனால் எனக்கு தெரில சார். சார், நான் அந்த டேஷோட பாடியை செக் பண்ணேன், அவன் எந்த சர்ஜரியும் பண்ணலை. எதுவா இருந்தாலும் சரி, செஞ்சவன் தெரிஞ்சே தான் செஞ்சிருக்கான். தெரிஞ்சே தான் உடம்புக்குள்ள ஏர் பபிள்ஸை விட்டுருக்காங்க டேஷோட பிளட் வெசல்ஸ்குள்ள. ஏன்னா டிஜே டேஷுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு. சார் சார், இது டிஜே டேஷோட பேக்கெட்லேருந்து சில பொருட்கள், ப்ளீஸ் செக் பண்ணுங்கள். குணால், லைட் ஆஃப் பண்ணப்போ இருட்டா இருந்தப்போ நீங்க எங்க இருந்தீங்க? அங்கயா? சரி, நீங்க சார்? சார், நான் கெஸ்டெல்லாம் வெல்கம் பண்ணிட்டு இருந்தேன், உங்கள் கூட இருந்தேன் சார். ஏன் கூடயா? ஆமாம். இல்லையே. சரி, விடுங்க. சார், டிஜே டேஷ் ஸ்டேஜில் தனியாக தான் இருந்தான். அப்புறம் சன்னி, நீ? தயா, பாஸ், தயா, அங்கே ஆள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை பாஸ். பல சமயங்களில் இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல இருந்து ஹார்ட் வரைக்கும் போகிறதுக்கு அந்த ஏர் பபிள்ஸுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஹார்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் கூட ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இது நாங்கள் டிலேடு ஏர் எம்பலிசம்னு சொல்லுவோம். ஆனால் சார், என்ன பிரச்சனைனா டிஜே டேஷுக்கு இது வரைக்கும் எந்த சர்ஜரியும் நடக்கலை. இந்த டிலேடு ஏர் எம்பாலிசம் எப்படி நடந்திருக்கும்? அதுதான் டாக்டர் ஜெயேஷ், ஏர் எம்பாலிசம்னால ஒரு டெத் நடந்திருக்கு. இதை செஞ்சது யாராக இருந்தாலும் அவனுக்கு மெடிக்கல் சயின்ஸ் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நதாஷா சார், அவள் டிஜே டேஷோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவள் ஒரு நர்ஸுன்னு அவன் சொல்லியிருக்கான் சார். டிஜே டேஷோட கேர்ள் ஃப்ரெண்ட் நதாஷா, நர்ஸ் நதாஷா. பயப்படாதீங்க, கண்டிப்பா வலிக்காது. வலி என்ன எதுவுமே தெரியாது. என்ன முடிச்சதுல? நீங்க திரும்ப எப்போ வருவீங்க? இன்ஜெக்ஷனோட நெக்ஸ்ட் டோஸ்க்கு வருவேன். ஓகே.
ஆமா நீங்க? ஓ 1 மினிட் சார். சிஸ்டர் நதாஷா? ஓகே சார், அவங்க இப்பதான் கிளம்பி போயிருக்காங்க. போயிட்டாங்களா? அவங்க ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கும்ல? ஐயோ, ஓப்பன் ஆகு. கடவுளே, சீக்கிரம் தர. ஓப்பன் ஆகு. ஓ நோ, ஏன் ஓப்பன் ஆக மாட்டேங்குது? வாட், லாக்கரை சேஞ்ச் பண்ணிட்டானா? டேஷ் மட்டும் என் எதிரில் வந்து அவ்வளோதான். இப்போ எப்படி திறப்பேன்? இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க, ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, நீங்க யாரு? நாங்க சிஐடி. நான் ஏசிபி பிரத்யும், இவர் சீனியர் இன்ஸ்பெக்டர் தயா. சிஐடியா? எங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்க தான் எங்களுக்கு பதில் சொல்லணும். இவ்வளவு அவசரமா எதுக்காக வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்றீங்க? என்ன? அது வந்து என்னோட முக்கியமான பொருள் எல்லாம் உள்ள இருக்கு. நான் அதெல்லாம் எடுக்க தான் வந்தேன். இந்த டேஷ் எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. ஹாஸ்பிட்டலா? ஏன், அவனுக்கு என்னாச்சு? புதுசா ஏதாவது வேலையை காட்டிட்டானா? அவனை பிடிக்கதா நீங்க வந்திருக்கீங்களா? டிஜே டேஷ கொலை பண்ணிட்டாங்க. சார், சார் நீங்க என்ன சொல்றீங்க? டேஷ கொலை பண்ணிட்டாங்களா? ஆமா, அதுவும் ரொம்ப தந்திரமா அவரை கொலை பண்ணிருக்காங்க. நானா? நான் ஏன் இப்படி செய்ய போறேன்? நான் வந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சார். ஆனா இப்போ எங்க 2 பேத்துக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. நான் அவனோட முகத்தை பார்த்தே பல மாசம் ஆகுது. ஏன்னா சார், என்னோட பாஸ்போர்ட் அவன் கிட்ட தான் இருக்கு. நான் அதை எடுக்க தான் வந்திருக்கேன். ஏன்னா கத்தாரில் எனக்கு ஒரு பெரிய ஜாப் ஆஃபர் வந்திருக்கு சார். நல்லவேளை இப்போ உங்ககிட்ட சாவி இருக்கு. நான் என்னோட பாஸ்போர்ட் எடுத்துட்டு நல்ல விதமா கத்தாருக்கு கிளம்புறேன் சார். போகவா? எங்க? மாடிக்கு சார். போலாமா? போலாம். சார், இந்த டிஜே டேஷ் சாதாரண ஆள் இல்ல சார். வாங்களே காட்டுறேன். எந்த ரூம்ல? இந்த ரூம் சார். பயங்கர வெயிட்டா இருக்கு. சார், சார் இந்த லாக்கரை திறந்து பாருங்க, அதுக்குள்ள தான் இருக்கும். அது வந்து கோடு வந்து 89890#. அதான் சார் கோடு. மை காட். ஓ தயா, என்ன இதெல்லாம்? இவ்வளவு பணம், தங்கம், நகைங்க. பெரிய பணக்காரனா டிஜே டேஷ்? இல்ல சார், சில மாசங்களுக்கு முன்னாடி தான் பணக்காரன் ஆயிருக்கான். சில மாசங்களுக்கு முன்னாலயா? எதுவும் லாட்டரி அடிச்சதா என்ன? லாட்டரி இல்ல சார், ஜாக்பாட். அவன் ஒரு தடவை என்கிட்ட சொன்னா அவன் கையில தங்க முட்டையிடுற வாத்து கிடைச்சிருக்குதுன்னு. இனிமே அவன் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்னான். அப்படியா? அந்த ஆள் யாருன்னு எங்களுக்கும் சொல்லுமா? அந்த தங்க முட்டையிடுற வாத்து.
அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இந்த தடவை அவன் ரொம்ப கேவலமா ஆயிட்டான். அதனால தான் அவனை நான் பிரேக்கப் பண்ணிட்டேன். சார் என்னோட பாஸ்போர்ட் மட்டும் கொடுங்க. நான் எதுவுமே பண்ணல சார். ப்ளீஸ் பிலீவ் மீ. நதாஷா, இது உன்னோட பாஸ்போர்ட். இந்த கேஸ் சால்வ் ஆகாத வரைக்கும் இந்த பாஸ்போர்ட் எங்க கையில தான் இருக்கும். ஒரு விஷயத்தை நீ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. எங்க பெர்மிஷன் இல்லாம சிட்டி லிமிட்டை விட்டு நீ தாண்டக்கூடாது. புரிஞ்சதா? இப்போதைக்கு நீ போகலாம். ஓகே சார். யா தயா, ஏதோ ஒரு குழப்பம் நிச்சயமா இருக்கு. என்னமோ ஒன்று இருக்கு, நம்ம கண்ணில் மாட்ட மாட்டேங்குது. ஆனா அது என்னது? பென் டிரைவா? அட சீக்கிரம் பூர்வி. சார் இதுல ஃபுல்லா பாட்டு தான் இருக்கு. பாட்டா? இங்க பாரு பூர்வி, பாட்டெல்லாம் இவ்வளவு சீக்கிரட்டா யாரும் ஒளிச்சு வைக்க மாட்டாங்க, சரியா? ஓ சார், இது கேட்டால் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏதோ புறா வைக்கிற வேலை போல இருக்கு. ஓ, அவங்க புறா வைக்கிறாங்களா? 50-75 லட்சத்துக்குலாம் புறா இருக்கா? ரெடி, 50 லட்சம் 75 லட்சத்துக்கெல்லாம் புறா இல்ல. இத புறா விடுறதுன்னு சொல்லுவாங்க. இல்லீகலா ஒரு ஆளை ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறது. பணம் கொடுத்து அனுப்புவாங்க. இதைத்தான் இப்படி சொல்லுவாங்க. சார் இது யாரா இருந்தாலும் சரி, வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுறது அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. தயா, இது தங்க முட்டையிடுற வாத்து தான். ஆனா இது ஆம்பளை வாத்தா இருக்கு. இது ஆம்பளை. தேசம் விட்டு தேசம் பாயிற வாத்து. சார், இந்த வாத்தை நம்ம பிடிச்சாகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம இன்னொரு ரெக்கார்டிங் பண்ணலாம். இந்த இடம்தான். லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இந்த இருட்டோட ரகசியம் மாத்திரம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஆனா சார், எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க, மியூசிக் ப்ளே பண்ணுங்க, மியூசிக் ப்ளே பண்ணுங்கன்னு. அப்போ இந்த டிஜே டேஷ் என்ன பண்ணிட்டு இருந்தான்? அந்த கியூனா என்ன? அப்போ டிஜே டேஷ் ப்ளே பண்ணுறதா அந்த பாட்டை அந்த கியூவில் வச்சுருப்பார் இல்லையா? ஆனா குணால், வால்யூம் லோவா இருக்கணும். ஆ, ஏன் என்னாச்சு? ஃபைல் ஏதாவது பிரச்சனையா என்ன? இது அந்த பென் டிரைவ் இல்லையா? அப்போ யாரோ வேணும்னே பென்ட்ரைவை மாற்றிருக்காங்க. அல்ட்ராசோனிக் சவுண்ட் 200 டெசிபிளா? அதாவது மனிதனுடைய காதுகளுக்கு கேட்குற சக்தியை விட அதிகமான ஃப்ரீக்குவென்சி. பாஸ், 150 டெசிபிளுக்கு மேலே போனாலே
மனுஷன் காதோட ஜவ்வு கிழிஞ்சிரும். 200 டெசிபிள் சவுண்டு. ஏர் எம்பாலிஷனுக்கு இதான் காரணம். இதுதான் வெப்பன். இந்த பென்ட்ரைவ்னால தான் டேஷோட கொலை நடந்திருக்கு. அது எப்படி? பாஸ், அல்ட்ராசோனிக் சவுண்டு. இந்த சத்தத்தோட காரணத்தினால ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஏர் பபிள்ஸ் டைரெக்டாக டேஷோட ஹார்ட் பார்ட்டுக்கு போயிருக்கு. அதனால தான் ஹார்ட் அட்டாக் வந்து அவன் இறந்து போயிருக்கான். ஆனால் சாரங்கி சார், இப்போ நம்ம எல்லோரும் இந்த சவுண்டை கேட்டோமே, நம்ம இதயத்தில் ஏர் பபிள்ஸ் உருவாகிருக்குமா? எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமா? அட ஒன்றும் ஆகாது ஃப்ரெடி, ஒன்றும் ஆகாது. சார் கேளுங்க, இப்போ எல்லாருமே இந்த சவுண்டை நம்ம இங்கே இப்போ கேட்டிருக்கலாம். ஆனால் ஹெட்ஃபோன்ஸில் கேட்கல, ஸ்பீக்கரில் கேட்டிருக்கோம். ஆனால் டிஜே டேஷ் இப்போ இந்த சவுண்டை அவனோட ஸ்பெஷல் ஹெட்ஃபோனில் கேட்டிருக்கான். அதனால தான் பாஸ், சிடி ஸ்கேனில் அந்த ஏர் பபிள்ஸ் ஹார்ட்டோட ரைட் சைடில் இருந்திருக்கு. ஒருவேளை யாராவது இன்ஜெக்ட் பண்ணியிருந்தா ரைட் சைடு இல்லாமல் லெஃப்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். சரிங்க சார். இந்த பார்ட்டியில் ரொம்ப நிறைய பேர் வந்திருந்தாங்க. நமக்கு யாருன்னு எப்படி தெரியும்? இந்த பென்ட்ரைவ் மாற்றினால எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை செஞ்சது யாரா இருக்கும்? இந்த ஹைடெக் பிளான் போட்டது யாரு? டைம் எடுக்கும், ஆனால் கிடைச்சிரும். சார், எல்லா ஃபைல்ஸும் திரும்ப கிடைச்சிருச்சு. ரித்து, ஒரு நிமிஷம். இந்த கடைசி ஃபோல்டரை ஓபன் பண்ணு. இதுல பாரு. ஓகே சார். அவ்வளவுதான். சபாஸ். எங்க இருக்க? நான் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எங்க போயிட்ட நீ? உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எங்க பிளானும் தான். உங்களை ரெட் ஹேண்டடா பிடிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸா? எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு யார் சொன்னா? நீங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பார்ட்னர்ஸ். குற்றத்தில் பார்ட்னர்ஸ் இன் கிரைம். இங்கே பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப், பார்ட்னர்ஷிப். கிரைம்? என்ன சொல்ல வரீங்க? யார் கூடயாவது ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுலாம் கிரைமா? அது ஏன்னா டிஜே டேஷுக்கு உங்களோட
இல்லீகல் பிஸ்னஸ் பற்றி தெரிய வந்துருச்சு. அதுக்கு அவனை கொலை பண்ணிட்டியா? அதான் அவளை கொல்ல பிளான் பண்ணியா நீ? நதாஷா உதவியோட? நதாஷா ஒரு நர்ஸ். அவள் மெடிக்கல் சயின்ஸை பற்றி நல்லாவே தெரியும். எங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிய வந்ததா? உன்னோட இந்த பென்ட்ரைவ் மூலமா, இந்த பழைய பென்ட்ரைவ் மூலமா. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. பென்ட்ரைவை மாற்றி வச்சுட்ட. ஆனால் அதை திரும்பி மாற்றி வைக்க மறந்துட்ட. ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் பண்ணுறப்போ நீ ரொம்பவே தந்திரமாக வாய்ஸை மாற்றி பேசிட்ட. நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு நினச்ச. இப்போ ஜெயில் கம்பிகளை எண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடருங்க, உங்கள் பார்ட்னர்ஷிப்பை தொடருங்க. அதுக்குள்ள கோர்ட் ஆர்டர் வந்துடும். உங்கள் 2 பேருக்கு நிச்சயமாக கடுமையான தண்டனை கிடைக்கும்.